முன்னாள் நிதி அமைச்சர் காலஞ்சென்ற துன் டைம் ஜைனுடின் அவருடைய குடும்பத்தார் ஆகியோருக்கு சொந்தமான சொத்துகள் தொடர்பில் வெளிநாட்டு ஏஜென்சியிலிருந்து புதிய தகவல்களை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் பெற்றுள்ளது. இந்த புதிய தகவல்கள் அடிப்படையில் 8 புதிய புலன் விசாரணை அறிக்கைகள் தயாராகின்றன என்று MACC தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி நேற்று கூறினார். முன்பு எங்களிடம் பிரகடனம் செய்யப்படாத இந்த சொத்துக்கள் பற்றி நாங்கள் இப்போது விசாரித்து வருகிறோம் என்றார் அவர். துன் டைம் அவருடைய குடும்பத்தார் அவருடைய சகாக்களுக்கு சொந்தமான மிக உயர்ந்த மதிப்புடைய சொத்துகள் எங்களிடம் பிரகடனம் செய்யப்படவில்லை. இது பற்றி புதிய தகவல் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று அவர் MACC தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற நிருபர்கள் கூட்டத்தில் கூறினார். சுவிட்சர்லாந்து, இங்கிலாந்து உள்ளிட்ட சில நாடுகளில் இந்த சொத்துக்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இது பற்றிய விவரங்களை பெற வெளிநாட்டு அதிகாரிகள் தரப்பிடம் MACC இப்போது தொடர்பு கொண்டிருக்கிறது என்று அவர் கூறினார். இது அவ்வளவு எளிதான பணி அல்ல. பரஸ்பர சட்ட உதவி போன்ற சட்ட விதிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்று அவர் கூறினார். கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டது முதல் துன் டைமுக்கு சொந்தமான 2 பில்லியன் ரிங்கிட் மதிப்புடைய சொத்துகள் இதுவரை முடக்கப்பட்டிருக்கின்றன என்றும் அவர் கூறினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.